ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஆர்க். நான் உங்கள் தேவா. நம்ம சேனலில் ஹியூமன் எவாலுவேஷன் பற்றின சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பீசிஸ் ஹோமோ எரெக்டஸ், அதாவது ஹியூமன் எவாலுவேஷனில் தேர்ட் ஸ்டேஜ். நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம், ஆஸ்ட்ரலோபித்திகஸ், ஹோமோ ஹேபிலிஸ் பற்றி. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த 3வது ஸ்டேஜான இந்த வீடியோ புரியும். சுமார் 1.9 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸ் மாதிரியே உடலமைப்பை கொண்ட ஒரு ஸ்பீசிஸ் ஹோமோ ஹேபிலிஸிலிருந்து பரிணமிச்சு வருது. இவங்களோட ஃபாசில்ஸ் எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா ஜோர்ஜியா, அதாவது யூரோப் ஆசியா பார்டர், ஆஃப்ரிக்கா, சைனா, அப்புறம் இந்தோனேஷியாவில் அதிகமாக கிடைக்குதுங்க. இவங்க பிரெயின் சைஸே 600 to 1100 கியூபிக் சென்டிமீட்டர் இருந்திருக்கு. இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸுக்கு 1350 கியூபிக் சென்டிமீட்டர் தாங்க. இது கம்பேரிங் டு ஹோமோ ஹேபிலிசிஸ் ரொம்பவே எவால்வ் ஆயிருக்காங்க. மூளையை பொறுத்தளவு ரவுண்டான மண்டையோடு ரொம்ப திக்கான ஸ்கல் அமைப்பு இருந்திருக்கு. ரொம்ப பெரிய ஐப்ரோ ரிட்ஜ் இருந்திருக்கு. சரிவான நெற்றி, நாடி பகுதி சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைங்க. முன்பக்கம் நீண்ட ஃபேஸு, கொஞ்சம் அகலமான மூக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான தாடை இருந்திருக்கு. ஏன்னா இன்னமும் கடினமான மாமிசத்தை மென்று தான் சாப்பிட்றாங்க. சரி, இவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? 5.3 to 6 feet வரைக்கும் இருந்திருக்காங்க. உடலமைப்பு கிட்டத்தட்ட இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸ் மாதிரி தான். நீண்ட கால், ஷார்ட்டான கை இருந்திருக்கு. ரொம்பவே சிறிய இடுப்பு பகுதி, இந்த உருளை வடிவனான செஸ்ட் பகுதி இருந்திருக்கு, நெஞ்சு பகுதி. சுருக்கமாக சொல்லப்போனால் நீண்ட நேரம் நடக்கக்கூடியவங்களாகவும் ஒரே ஸ்பீடில் ரொம்ப தூரம் ஓடக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. தே ஆர் ட்ராவலர்ஸ். அவங்க ட்ராவல் பண்ணுறதுனால தான் ஆப்பிரிக்காவிலிருந்து யூரோப் வரைக்கும், அப்புறம் ஆசியா கண்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க ட்ராவல் பண்ணும்போது பாதுகாப்புக்கு ஆயுதம் வேணாமா? ஸோ இவங்க யூஸ் பண்ண ஆயுதத்தை பற்றி பார்ப்போம். இவங்க வெப்பன்ஸில் கூர்மையான கத்தி, சிறிய கைக்கோடாரி, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதில் மெயின் மெட்டீரியல் வெட்டக்கூடிய கல்லாவும், கைபிடி, பெரிய மிருகத்தோட எலும்பு இல்லைன்னா மரத்தால் செய்யப்பட்டது மாதிரி இருந்திருக்கு. ஹோமோ எரெக்டஸுக்கு முந்தைய ஸ்பீசிஸான ஹோமோ ஹேபிலிசிஸ் மாதிரி ரேண்டமாக ஏதாவது ஒரு கல்லோ குச்சியோ யூஸ் பண்ணாமல் உட்காந்து பயவுலையே கிராஃப்ட் பண்ணியிருக்குங்க. அங்கே தொடங்குது வெப்பன்ஸ் இன்ஜினியரிங். சரி, அவங்க வெப்பன்ஸை தங்களோட பாதுகாப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்களா? இல்லைங்க, அந்த வெப்பன்ஸை வச்சு மோஸ்ட்லி வேட்டையாடி இருக்காங்க. இப்படி வேட்டையாடப்பட்ட மிருகத்தை சுட்டும் சாப்பிட்ருக்காங்க. எஸ், அவங்க ஃபயரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டனால ஈஸியாக டைஜஷன் ஆகுது. அதிக எரிசக்தியான கலோரியும் கிடைக்குது. அந்த எனர்ஜி காரணமாக அதிக தூரம் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி ட்ராவல் பண்ணி ஏஷியன் யூரோப் வரைக்கும் வந்திருக்காங்க. ஏஷியன் யூரோப் பகுதி ரொம்பவே குளிரான பகுதி. ஸோ அவங்கள வார்மாக வச்சுக்க ஃபயரையும் அவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். சரி, இவங்களுக்கு எப்படி நெருப்பு கிடச்சிருக்கும்? 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. 1 லைட்னிங், இடி மூலியமாக நெருப்பு அறிமுகம் ஆகிருக்கலாம். 2 வல்கனோ எரப்ஷன் அறிமுகம் ஆகிருக்கலாம். வைல்டு ஃபயர், காட்டுத்தீ மூலியமாக கூட இருந்திருக்கலாம். ஒன்ஸ் நெருப்பு கிடச்சிட்டா அதை அணையாமல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. குகைகளுக்குள்ளே வச்சும் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது தங்களோட கூடையே கொண்டு போயிருந்துருக்காங்க. இவங்க நெருப்பை கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் கற்றுருந்துருக்காங்க. நெருப்பை உருவாக்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது. ஃபயரை ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காகவும் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நெருப்பு கூட இருக்கும்போது எந்த ஒரு மிருகம் கிட்ட கூட நெருங்கி இருந்திருக்காது. பெரிய குழுக்களாக இருக்கனால திட்டமிட்டு வேட்டையாடவும் செஞ்சுருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு அந்தளவு மூளை கெப்பாசிட்டி இருந்திருக்கு. லாங்குவேஜும் டெவலப் ஆகியிருந்துருக்கலாங்க. லாங்குவேஜ்னா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இல்லை, சும்மா சின்னதாக சைகையோட கூடிய சிறிய சத்தமாக கூட இருந்திருக்கலாம். குழுக்களாக வாழ்ந்ததுனால ஃபுட்டு ஷேரிங் இருந்திருக்கலாம். குழந்தைகளை பாதுகாத்துக்கிறது, இல்லை தங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் கூட வாழ்ந்துருக்கலாம். இவங்க அதிகமாக மாமிசம் மட்டும் சாப்பிடல, கிழங்கு வகைகள், பழ வகைகள் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஸ்பீசிஸான ஹோமோ ஹேபிலிசிஸ், ஆஸ்ட்ரலோபித்திகஸ் ட்ராவல் பண்ணும்போது நோய்வாய்ப்பட்ட மற்றும் அடிப்பட்ட வயதான சொந்த குழுக்களை விட்டுட்டு போகிற மாதிரி ஹோமோ எரெக்டஸ் விட்டுட்டு போகல. அவங்களையும் சேர்த்து தான் பாதுகாத்துருக்காங்க. ஒற்றுமையே பலம். ஹோமோ எரெக்டஸின் முடிவு, ஹோமோ சேப்பியன்ஸின் தொடக்கம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இனி அடுத்த வீடியோவில் ஹோமோ சேப்பியன்ஸ் பற்றி பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.